ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு மல்லிகைப்பூ நல்லா நிறையா பூத்து முடிஞ்சிச்சு. வேறு மறுபடியும் மொட்டுக்கள் விட்டு வருது. நம்மளுடைய ரோஜா ஃபேண்டா கலர் ரோஸ் செம்மையாக பூத்துருக்கு. பிங்க் கலர் இது பண்ணியாச்சு. எல்லோ கலர் ரோஸ் இது நல்லா இந்த தளிர் விட்டு புது மொட்டுக்கள் வச்சு வந்திருக்கு. நம்மளுடைய செம்பருத்தி இதுதான் நல்லா நிறையா பூத்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறையா பூக்குது. நம்மளுக்கு செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய டிசம்பரும் இடைக்கு 1-2 பூத்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் முடியல. மல்லிகைப்பூ கண்டு எல்லாமே இது பண்ணணும். பதியம் மல்லிகை வரைக்கும் பதியம் பண்ணணும். நல்லா குண்டு மல்லிலாம் நல்லா புது தளிர்கள் விட்டு நிறையா அஞ்சாத்திலாம் நிறைய பிரான்ச்சஸ் விட்டு அழகாக வந்துட்டுருக்கு. நம்மளுடைய ஒயிட் டேபிள் ரோஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் மலர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. மலர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய ஃபேண்டா கலர் எல்லோ கலர் வாடாமல்லி கலர் இங்கே எல்லாமே பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாம் இப்போ தான் மலர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரெட் கலர் இன்றைக்கி எவ்வளோ பூத்துருக்கு பார்த்தீங்களா. பிங்க் கலர் இடையில பிங்க் கலரும் இருக்குது. நம்மளுக்கு இது ஒத்தடுக்கு. இது டபுள் கலர் வெள்ளையும் வாடாமல்லி கலரும். நம்மளுடைய கனகாம்பரம் இதுவும் நிறைய பூத்துருக்கு. நம்மளுக்கு மழை பெஞ்சதுனால செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுடைய மாதுளம்பழ செடியெலாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. கொய்யா மாதுளை எல்லாமே நல்லா நிறையா வந்துட்டுருக்கு. நம்ம பூக்களை பறிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்னொன்று நம்ம காமிக்க மறந்தாச்சு, நம்ம பப்பாயாவை பாருங்கள், செம்மையாக இருக்கா. 2 பழம் நல்லா பழுத்துருக்கு. பாருங்க, நம்ம இன்றைக்கி பறிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அழகான ஃபேண்டா கலர் ரோஸ், கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ, கனகாம்பரம் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. 2 பப்பாயா. நம்ம அந்த பூ பார்ப்போம். அந்த பூவை நம்ம கட்டிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ரோஸ் செவ்வந்தி அந்த பதியம் போட்டுட்டேன். அதுக்குள்ள செடி நம்மளுடைய கனகாம்பரம் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இது மல்லிகைப்பூ 3 டிசம்பர் பூத்துச்சு. 3 டிசம்பரே சாமிக்கு வைக்க போகிறேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.